அண்மை செய்தி ஏற்காடு மலைச்சாலையில் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் கிடைத்துள்ளது. சேலம் ஃபியூச்சர் விஷன் என்னும் நுழைவுத் தேர்வு பயிற்சி மைய பெண் ஊழியர் சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். சடலமாக மீட்கப்பட்டுள்ள லோகநாயகி என்னும் பெயருடைய பெண் முஸ்லீமாக மதம் மாறியவர் என தகவல் கிடைத்திருக்கிறது. சேலம் ஃபியூச்சர் விஷன் நுழைவுத் தேர்வு பயிற்சி மையத்தில் லோகநாயகி பணியாற்றி வந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சேலத்திலிருந்து ஏற்காடு செல்லும் மலைப்பாதையில் உள்ள 60 அடி பாலம் அருகே இன்று காலை துர்நாற்றம் வீசியது. இதனை பார்த்த பொதுமக்கள் உடனே ஏற்காடு காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து போலீசார் விரைந்து வந்து அங்கு பார்த்தபோது இளம்பெண் ஒருவர் அழுகிய நிலையில் இறந்து கிடந்தது தெரிய வந்தது. உடனே இந்த சடலத்தை போலீசார் மீட்டு விசாரித்தனர். அப்போது இந்த பெண் சேலம் 5 ரோடு பகுதியில் உள்ள மகளிர் தங்கும் விடுதி ஒன்றில் தங்கியிருப்பதும் ஆன்லைன் கிளாஸ் நடத்தி வருவதும் தெரிய வந்தது. இந்த பெண் கடந்த ஒரு வாரமாக காணவில்லை என்றும் தன்னுடன் தங்கியுள்ளவர்களிடம் ஏற்காட்டுக்கு சென்று வருவதாக கூறிவிட்டு சென்றவர் மீண்டும் வரவில்லை. இந்த நிலையில் அவர் அழுகிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த கொலை வழக்கு தொடர்பாக பெரம்பலூரை சேர்ந்த வாலிபர் ஒருவரை பிடித்து தனிப்படை போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.